ரகண பவச ரர 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 ர ரிகண பவச ரி 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 பிண பவ சரவண பீர நமோ நம டி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க. வைகாசி மாதத்தினுடைய கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய தேவையில் வரக்கூடிய சனிவாரம் ஆகிய இன்றைய தினம் அருள்மிகு முருகப்பெருமானுடைய அவதார நட்சத்திரம் ஆகிய கிருத்திகா நட்சத்திரம். இந்த கிருத்திகா நட்சத்திரத்திலே இன்றைய தினம் அருள்மிகு ஸ்ரீ ஞானவேல் முருகப்பெருமானுக்கு எல்லா விதமான அபிஷேக ஆராதனை செய்வித்து இப்பொழுது சங்கல்ப அன்றைய தினம் சம்பிரஷ்ண மகாகும்பாபிஷேகமாகப்பட்டது செய்வித்து அதைத் தொடர்ந்து ஆதீனகர்த்தனுடைய சிறப்பு சொற்பொழிவோடு அன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு மறுநாள் 108 சங்காபிஷேகம், பௌர்ணமி கணபதி ஹோமம், அது தொடர்ந்து மாலை 4 மணி அளவிலே திருவிளக்கு பூஜைகளெல்லாம் இறைவனுடைய திருவருளாலும் குருவருளாலும் மிக சிறப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்தோம். ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியமாகப்பட்டது சிறப்புடன் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களாகிய நாமே என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தணும், ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்கிறோம். ஒரு அரசாங்கமாகட்டும், அன்றாட சாதாரண விவசாய அல்லது கூலி தொழிலாளர்களாகட்டும் அவங்களுடைய ஃபங்க்ஷன்லாம் முறையாக தான் நமக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு பெரியவர்களுடைய துறையோடு தான் அதை நடத்துவார்கள். அந்த அடிப்படையில இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து விநாயகப் பெருமானுக்கு அந்த பொறுப்பை படுத்திருக்கிறார். ஈஸ்வரனாகப்பட்டவர் அந்த உலகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர் விநாயகப் பெருமான். பூவுலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட முதல்ல சங்கல்பம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்புறம் தான் எந்த நிகழ்ச்சி வேணாலும் ஆரம்பிக்கும். விநாயகர் வணக்கம் இல்லாத செஞ்சால் அது தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பூவுலகத்தை சித்தித்து இந்த பொறுப்பு எப்படிச்சு எல்லாம். ஏன்னா ஈஸ்வரனே முதல்ல சிவன் கோயிலா இருந்தாலும் முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் ஈஸ்வரன் செய்யும். இது முருகப்பெருமானுக்கு தெரியாத அவர் செஞ்சுடுறார். சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவர்களுடைய பரிசாகிய தேவயானையை திருமணம் செய்து கொண்டு திருத்தணியில பல காலமாக பல பிறவிகள் தோறும் தன்னை வேண்டி தவம் இருக்கக்கூடிய வழி திருமணம் செய்வதற்காக போறார். அப்படி போய் அவர் எல்லா விதமான முயற்சிகள் எடுக்கிறார். அழகான பாலிக ரூபத்தில் போய் மாட்டா என்னமோ பேசுறார், சொல்றார், ரொம்ப கோபம் அடைஞ்சு சகோதரர்கள்லாம் கூப்பிடுறாங்க. அந்நிய ஆடவராகப்பட்டவன் தன்னுடைய சகோதரிக்கு தவறான முறை நடக்கிறார்கள் சொல்லி அவர்கள்லாம் ரொம்ப வேகமாக, ஏன்னா வந்திருப்பது முருகப்பெருமான் தெரியாதவங்க. அந்த வேடுவர்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் தான். இருந்தாலும் அறியாமையால் அவர்கள் வெற்றி கொண்டு வரும்போது அவர்கிட்ட தப்பிக்கணும், ஆனா போயிடக்கூடாது, அதே இடத்துல இருக்கணும். வேங்கை மரமா போய் மாற்றி விட்டுறாரு. தொட்டிட்டு வந்து இந்த இடம் இவ்வளவு தூரத்துல வந்தா அந்த கப்பலம் காணமேன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு ஒரு மரம், வேங்கை மரம் மட்டும் இருக்குது, வேற ஒண்ணுமே காணுன்னு சொல்லி, சரி இந்த வேங்கை மரத்தினுடைய வேட்டை போட்டு கூட மறந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி
தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தால் அந்த மரத்தை வெட்டுகிறார்கள். அது ரத்தமாகப்பட்டது தீரி வெளியில் வருகிறது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் மயக்கமாகி கீழே சாத்திடுறாங்க. முருகப்பெருமான் புதிய வடிவம் எடுத்து ஈஸ்வரன் நினைக்கிறார், என்னை பலகாலம் தவறு செய்த ஒரு ஜீவாத்மாவை நான் என்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக வரும்போது என்னை புரியாமல் அந்த ஜீவாத்மாவும் தன்மாகிறது, எனக்கும் அது புரிய வைக்க முடியல, நான் என்ன செய்யணும் சொல்லி ஈஸ்வரனை நினைத்து அவர் முறையிடுகிறார். அப்படி முறையிடும் பொழுது ஈஸ்வரனாகப்பட்டவர் முருகப்பெருமான் காட்சியளித்துள்ளார். மகனே, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து கர்ம பூமியாகிய இந்த பூமியிலே எல்லா நிகழ்ச்சிகளும், என தேவர்களானாலும் சரி அசுரர்களானாலும் சரி மற்றும் இருக்கக்கூடிய ரிஷிகளானாலும் சரி, யாராலும் இந்த பூமியில வந்து பிறந்து இறை அங்கே கிடைக்கக்கூடிய தினை மாவையும் தேனையும் கலந்து வயதானவர் ரொம்ப பசிக்கணும்னு சொல்றார். தாகத்துக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து தேன் தினை மாவெல்லாம் கொடுத்து கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றார். முருகப்பெருமான் இன்றைக்கும் பூவுலகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய யாகங்கள், ராஜசூச யாகம் செய்தாலும் செய்து, சோமயாகங்கள் செய்தாலும் சரி, அஸ்வதேவ யாகங்கள் செய்தாலும் அபிர்வாகம் கொடுத்தல் என்று சொன்னால் தேன் கலந்த தினைமாவு மட்டும்தான் அபிர்வாகமாக கொடுக்கக்கூடிய. அந்த தேன் கலந்த தினைமாவு அபிர்வாகமாக இன்றாலும் அதை கைவிட்டுகிறார்கள். ஏன்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய மது போற்றந்தானே ஒன்றி சிவன் மேல் முருகன் வேறல்ல. ஜோதியில் 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 சொல்வார் வள்ளலார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னார். நிறைய பேருக்கு ஈஸ்வரன் வேறு முருகன் வேறு நினைச்சிருக்காங்க. அப்படி இல்லை. பஞ்சபூத தத்துவங்களிலே அக்னியுடைய சொருபம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையிலே இந்த கலியுகத்தில் ஈஸ்வரனாகப்பட்டவர் அக்னியுடைய சொருபமாக இருக்கிறார். அந்த அக்னியுடைய சொருபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஈசானும் தத்புருஷம் வாமதேவும் அகோரம் சத்யோஜானம் அனோகம் என்று சொல்லக்கூடிய 6 திருமுகங்களில் இருந்து 6 திருமுகங்களிலும் 6 நெற்றிக்கண்களில் திறந்து அந்த 6 நெற்றிக்கண்ணிலிருந்து ஜோதி சொருபமாக தான் நாயகத்தை முருகப்பெருமான் வருகிறாருடைய வேறு எந்த தோற்றத்திலும் அல்ல. அது எப்படின்னா ஜோதியுள் ஜோதி. ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டோம்னா தீபத்தில் 3 வகையான கலர்கள் தெரியும். நேர்மையாக பார்த்தா சந்தையான கடல். அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க போனதும் அந்த வாட்ச்மேனை பார்த்து தான் அவர் அனுமதி வாங்கி தான் அங்கே போகணும். இதாகனா வாட்ச்மேன் அவங்க அவர் இல்லை முடியாதுன்னு சொன்னால் முடியாதுதான். அதுபோல ஒரு நிர்வாகம் சொன்னால் யாருக்கு முதல் மரியாதைன்னா விநாயகப் பெருமான் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வழிகாட்டுதல். அவர் தான் வழி நடக்கணும், இப்படித்தான் அப்படின்னு. அப்படி அவரை வழிபாடு செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் மிக சிறப்பாக செழிப்பாக அமையும். அதனால எந்த ஒரு பூஜையிலும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது போல் நமது சம்ரட்சண கும்பாபிஷேகத்தின் முதல் விக்னேஸ்வர பூஜை, பிரவேச பலி, புண்ணியாவாதனம், நவக்கிரக பூஜை, இந்திராதி பூஜை, அதைத் தொடர்ந்து கலச பூஜை, பிராண பிரதிஷ்டை இத்தியாதிகள்லாம் செய்து முதல் கால பூஜை முடித்து 2ஆம் காலத்திலே மகா கணபதி ஹோமமும் ஜெயாதி ஹோமமும் செய்து, ஜெயாதி ஹோமம்னு அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு பெரிய ஹோமங்கள் செய்தாலும் கடைசியில் ஜெயாதி ஹோமம். ஜெயாதி ஹோமத்தில் எல்லா தேவர்களுக்கும் இந்த பூவுலகத்தில் நம்ம முன்னாடி ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி கூட பிறந்து வந்துருக்கலாம். அவங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அது நிறைவேற அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற போயிருக்கலாம். அந்த மாதிரி ஆன்மீகத்துக்காக உண்மையாக பாடுபட்ட அந்த ஆத்மாவுக்கும் அவர்கள் பிதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னோர்கள், அவங்களுக்கும் இந்த ஜெயாதி ஹோமத்தில் ஆகுதி வழங்கப்படும். அதுபோல 33 கோடி தேவர்களுக்கும் இந்த உலகம் இயங்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் இருக்கக்கூடிய செடிகொடிகள், மருத்துவ குணங்கள் நிரம்பிய செடிகொடிகள், இவர்களுக்கு எல்லாத்துக்குமே அதில் ஆகுதி உண்டு. ஜெயாதி ஹோமங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் எல்லா விதமான பூர்த்தியும் சகல விதமான ஜீவராசிகளுக்கும்
இந்த மேலே இருக்கு எடுத்துருவாங்க. மேலே இருக்கு பழகிட்ட நான் மாடி காமல் சுவாமிகள் எழுதிய வேர்க்குழலி வேர்க்கை. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னா, எல்லாரும் எந்த ஒரு செய்ய வாடும் வேர்க்குழலி ஏவல் பொறுத்தல எண்ணி என் முன் வாராயோ பூவை திருத்தங்கள் என்னால் வந்திரங்கு இங்கு நல்க வாராயோ உன்னாரும் கரையும் வாயும் ஊறுகின்றனவே என் நேரும் பகல வென்றன் வேள்வி பிடித்த சதை சொன்னாரே குழவி என் கண் கண்டான் அழகே கண்ணேரும் மதன முத்தம் காய் என்றிருந்தேன் நன்னாரே குழவி நல்ல நாடு கின்றனவே முத்தே மாமணியே முளை வெற்றி நண்படம்பு பவள நல்ல பூண்ட தங்க ஒளி இசையிலே குழவி இங்கு வாராய் என்றியார் அல்லாசின் உதவி கண்டு வேந்தம் நோக்கிட இல்லாயே குழவி என்ன பெறாய் வாழ்கிறது இல்லாத கண்ணொழிவு நல்ல பெற்றி நான் பிறப்பேன் நல்லாதே கிழவி உன்னை பாராய்கிறது அரோகரா वर्तमाने देवहरिणे ओम तथावीनां सुस्तेः संवत्सराणामप्रिये कालिवाहनशताब्देः पराभव वर्षणां संवत्सरणेः उत्तरायण पुण्यकालस्य वसन्तऋतुः ऋषभमासः कृष्णपक्षायां शनिवासरायां कृत्तिकानक्षत्रस्य वर्णचन्द्रयोगलवगणे हेमन्तमनस्य संयुक्तायां स्यां दीपमे ज्ञान वैराग्य अनिमादि अर्थ ऐश्वर्य अनिरुद्ध अभिषेकमे श्री दुर्गा रुद्र संहारादि अनुग्रह प्रसाद रुद्रस्व ओम श्री चित्तगामियाति ज्ञान वैराग्य अनिमादि अर्थ ऐश्वर्य अनिरुद्ध धर्मार्थ काममोक्ष वक्रोराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम सोमरकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम भालचन्द्राय नमः ओम हेरम्बाय नमः ओम शराववर्षनामकं वस्रणः उत्तरायण पुण्यकालस्य वसन्तऋतौ ऋषभमासे कृष्णपक्षे शनिवारस्य चन्द्रपुष्पधनुष्पमत्प्रयामि ओम लक्ष्मणाय नमः ओम षण्मुखाय नमः ओम कदम्बाय नमः ओम कार्तिकेयाय नमः ओम सूर्यसंहाराय नमः ओम प्रवृत्तितरणाय नमः ओम अग्निजन्हाय नमः ओम अशोक्याय नमः ओम वंशवृत्तिकाराय नमः ओम उत्तरभद्रवरप्रदाय नमः ओम पुण्यरूपाय मनुने पोற்றி ओम चित्रमे पोற்றி ओम श्रीमनुने पोற்றி ओम सिंगारमे पोற்றி ओम सुरमे पोற்றி ओम सुरमे पोற்றி ओम सुरमे पोற்றி ओम सूरमे पोற்றி ओम ज्ञानमे पोற்றி ओम ज्ञानरक्षकमे पोற்றி ओम तनिमे पोற்றி ओम तारिमे पोற்றி ओम तिरुमे पोற்றி ओम इनमे पोற்றி ओम पुण्यमे पोற்றி ओम बुद्धिमे पोற்றி ओम पेरुमे पोற்றி ओम ब्रह्ममे पोற்றி ओम भूते पोற்றி ओम पुष्पमे पोற்றி ओम मंदिरमे पोற்றி ओम अरनासमे पोற்றி ओम श्री ज्ञानकर्तृवे विरहाय नमः ओम पराभवर्षनामकं वस्त्रणे उत्तरायण पुण्यकालस्य वसन्तऋतौ ऋषभमासः कृष्णपक्षे शनिवार तृतीया नक्षत्रस्य
ஞான பண்டித சுவாமி நமோ நம நாம சம்பவமாக நமோ நம அருள்காய் தீதலும் பல போலால பூஜையும் போதலும் குணசார நீதியும் ஈரமும் புருஷிவாத சேவையும் மரவாக கேகலம் புகழ்காலிலை சோழமண்டலமிலே மனோகரன் ராஜகம் தீரனாலும் நாயகன் கயலூர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் அல்ல எவ்வப்பொழுதும் தெரிகின்றதே இன்பம் என்று நமக்கு பெற்றோர்கள் 6 கொலை வீடாக காட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு வீடு எளிதாகும் என்று எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் 6 கொலை வீட்டில் எப்படியாவது நாம் ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற இறைவன் கருணை கொண்ட கருணை கடவுளாக இருக்கக்கூடிய கந்தவேல் நினைத்ததனால் நாம் சொந்த வேலை நினைக்கின்றோம். 6 கொலை வீட்டிலும் ஒவ்வொரு திருக்கோலம் கொண்டு இருப்பான் முருகப்பெருமான். ஒரு இடத்தில் நீங்கள் கண்டீர்களானால் திருப்பெருங்குன்றத்திலே ஒரு மனைவியோடு இங்கிருக்கக்கூடிய வேல் போலத்தான் அங்கும் அங்கு ஒரு வேல் இருக்கும். 6 காலமும் அதுக்கு மட்டும்தான் போது. அங்கு ஒரு மனைவியோடு நீ வாழ வேண்டும் என்று நினை எப்படியாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற வீட்டிற்கு தன்னை கொண்டு தன்னோடு நிலையை காட்டுகின்ற அனுபவத்தின் சாரலாக புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அதுகண்டு அருள்புரிவாரே என்கின்ற அருளாளர்கள் திருவாக்கிற்கிணங்க அவனே ஒரு பூவை கொண்டு நித்ததும் பூசனை செய்யலுற்றுகின்ற வகையிலே திருச்செந்தூர் பெருமான் அந்த பூவை கொண்டு பூஜை செய்வார். அடுத்ததாக ஞானமே உருவாக ஞான பண்டிதனாக அவன் ஆறுமுகத்திற்கும் ஐயனாக இருக்கக்கூடிய ஆண்டி கோலமாக அந்த 3வது வீடாக இருக்கக்கூடிய ஆவினங்குடி என்கின்ற பழனியிலே பதம் நீ ஆனால் பழனிக்கு செல்லலாம் என்கின்ற உணர்வை காட்டி உண்மைநிலையை காட்டுகின்ற அந்த அருட்பெரும் பெருங்கடலாக இருக்கிற எல்லாம் தொடர்ந்துவிட்டேன். ஆசை அருமிங்கள் ஆசை அருமிங்கள் ஈசனோடு ஆகியும் ஆசை அருமிங்கள் ஆசை படப்பட ஆகிவரும் துன்பம் ஆசையினரிட பேரானந்தமாமே என்கின்ற அருள்நிலை திருவாக்கிற்கிணங்க அவன் ஆசைகளால் பாசமிடா என்று ஆசையில் இட்ட காரணத்தால் அம்மையப்பவர்கள் கூட நான் தனி உலகத்தை கண்டு மகிழ்ந்தேன் என்று காட்டுகின்ற ஒரு ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய இடம் குன்றுதோடு இருக்கக்கூடிய இடம் என் இடம் என்று காட்டிய குமரனாக இருக்கக்கூடிய பழனிமலைத்தான் 3ஆம் மலை வீடு. ஆவினங்குடி என்கின்ற ஆவினங்குடி அந்த திருஆவினங்குடியில் குழந்தை பாலனாக நின்று பின்னாடி சென்ற மோகத்தோடு காட்டினான் பழனியிலே திரு மோகப்பெருமான் ஆகிய அருள் நிலை என்று காட்டுகிறார். அப்படி 4ஆம் மலை வீடு என்கின்ற அற்புதமான ஞானக்கடலை தந்தைக்கு உபதேசம் ஏற்றியவரை அருள்வரை வீடுகளிலே 60 படிகளை வைத்து தமிழாவிற்கு இலக்கணம் கண்ட ஒரே கடவுள் நம் தமிழ் கடவுள் என்கின்ற காரணத்தால் 60 படியை வைத்து ஆண்டவர் மேலே ஆட்சி செல்கின்றார். அவர் தகப்பன் சாமியாக சமூக நாதனாக எல்லோருக்கும் ஞானத்தந்தராக இருக்கக்கூடிய பெருமாள் சுவாமிமலையிலே நமக்கு தனிப்பெரும் குன்றிலே அமர்ந்து அருள் செய்கின்றவன். சுவாமிமலையில் சாமிக்கே மலையாக இருக்கக்கூடிய சாமிகளிலே இன்றளவில் நீங்கள் பார்த்தீர்களானால் அது போன்ற அலங்காரம் அது போன்ற சிறப்பு தீபாவளி
தான் பிறந்தோம், இத்தனை தீபம் ஏற்றினோம், இத்தனை அர்ச்சனை செய்தார்கள். இவர்கள் குழந்தைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வந்து அர்ச்சனை செய்தார்கள். இவர்கள் இந்த வேலைக்காக வந்தார்கள், எங்கள் குழந்தை படிப்புக்காக வந்தார்கள், எங்களுடைய அப்பா அம்மா சுகத்துக்காக வந்தார்கள், ஆரோக்கியமிக்க வாழ்வுக்காக வந்தார்கள். இத்தனை பேரும் தேங்காய் நண்பம் வைத்து தீபாவளி காட்டி நைவேத்தியம் காட்டினார்கள். இவர்கள் பட்டாடை வாங்கி வந்தார்கள். மகன் என்ற பூவை சுமந்து அதை அன்போடு கொண்டாந்து கலந்து கொடுத்தார்கள் என்று இத்தனை காணிக்கை செலுத்தினார்கள். இவர்கள் இந்த ஊரில் இருந்து வந்தார்கள் என்று இன்றளவில் அந்த ராஜாவை அழைத்து பழமதி சோதனையே இன்றளவில் அந்த ஒப்பினை படிக்கக்கூடிய நிலை இன்றளவில் இருக்கிற பழமதி சோதனை. அதுபோல ஆறாமலை வீடு இருக்கின்ற வீட்டிலே நாம் திரு தலிகை என்கின்ற தலிகையை நாம் கண்டுவிட்டால் ஒரு மனைவியோடு கண்டதால் இரு மனைவியோடு வாங்குகின்ற இச்சாசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் ஞானசக்தியாக இருக்கக்கூடிய முருகை பெருமானை கண்டு திரு தலிகை மலையிலே அவன் பெருநிலையாக கொண்டு 6 மலை வீடுகளிலே மயிலுலகம் என்கின்ற மயிலை விதித்து தன்மையால் கொள்வான் என்கின்ற திருத்தணியை கொண்டு அருள் செய்கின்றான். அந்த நிலையில்தான் இந்த 6 மலை வீட்டில் எந்த புண்ணியம் இருக்கிறதோ அதுபோல இந்த ராமநத்தம் பகுதியிலே இந்த ஞானக்குடியாக இருக்கக்கூடிய ஞானவேல் திரு ஆலயத்தில் 6 மலை வீட்டிற்கும் சென்றால் என்ன பயனோ, எந்த நிலை அனுபவமோ, எந்த ஒரு பெருமைமிக்க செயல் செய்கின்றனோ அதுபோல இந்த ஞானவேலை கொண்டிருந்த அனைவர்களுக்கும் எந்த நாளும் துன்பமில்லை, இந்த நீர் என்னாலும் என்று சொல்லி இந்த திருப்தியில் இறைவன் அவதரித்து இறைவன் தோன்றிய காரணத்தால் 6 பெண்களிடத்திலே கொடுத்தார். நீங்கள் பார்க்கலாம், நாளை அமாவாசை நிறைந்த வானத்தில் அந்த நிலவானது மறைந்திருக்கும். ஆனால் 6 நட்சத்திரங்கள் அப்படியே அருகாமையிலே அற்புதமான காட்சியை நாளை காணலாம். அதுபோல 3ஆம் நிலை அன்று இறைவனுடைய கருணையை கொண்ட 6 நட்சத்திரங்களையும் இன்றளவில் Thank you.